வீசினாலும் கடல் கொந்தளித்தால் சோர்ந்து போக மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தால் சோர்ந்து போக மாட்டேன். புக்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தால் சோர்ந்து போக மாட்டேன். புக்கள் என்னை குத்தினால் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடு, நான் எதற்கு பயப்படேன். என் இயேசு என்னோடு, நான் எதற்கு அஞ்சிடேன். என் இயேசு என்னோடு, நான் எதற்கு பயப்படேன். என் இயேசு என்னோடு, நான் எதற்கு அஞ்சிடேன். பெரும் காற்று வீசினால் கடல் கொந்தளித்தால் சோர்ந்து போக மாட்டேன். என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினால் கடல் கொந்தளித்தால் சோர்ந்து போக மாட்டேன். புக்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் உள்ளம் உடைந்தாலும் உம்மையை நான் நம்பிடுவேன். என் உள்ளம் உடைந்தாலும் உம்மையை நான் நம்பிடுவேன். ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து வாழவே முடியாதையா. ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. என் இயேசு என்னோடு, நான் எதற்கு பயப்படேன். என் இயேசு என்னோடு, நான் எதற்கு அஞ்சிடேன். என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் உள்ளம் உடைந்தாலும் உம்மையை நான் நம்பிடுவேன். சொல்லுங்க, என் உள்ளம், என் உள்ளம் உடைந்தாலும் நான் உம்மையை நான் நம்பிடுவேன். ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. என் இயேசு என்னோடு, நான் எதற்கு பயப்படேன். என் இயேசு என்னோடு, நான் எதற்கு அஞ்சிடேன். என் இயேசு என்னோடு, நான் எதற்கு பயப்படேன். என் இயேசு என்னோடு, நான் எதற்கு அஞ்சிடேன். அவர் போல் வேறுண்டு, அவர் அன்புக்கு அளவில்லையே. அவர் போல் யாருண்டு, அவர் அன்புக்கு அளவில்லையே. அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என்னோடு இருப்பதினால், எல்லாம் சொல்லுங்க சந்தோஷமா. அவர் என்னோடு
அவர் என்னோடு இருப்பதினால் என் இயேசு என்னோடு நான் எதற்கு பயப்படேன் என் இயேசு என்னோடு நான் எதற்கு அஞ்சினேன் என் இயேசு என்னோடு நான் எதற்கு பயப்படேன் என் இயேசு என்னோடு நான் எதற்கு அஞ்சினேன் பெருங்காற்று வீசினால் கடல் கொந்தளித்தால் சோர்ந்து போக மாட்டேன் என்னை தூத்தினால் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன் பெருங்காற்று வீசினால் கடல் கொந்தளித்தால் சோர்ந்து போக மாட்டேன் என்னை தூத்தினால் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன் என் இயேசு என்னோடு நான் எதற்கு பயப்படேன் என் இயேசு என்னோடு நான் எதற்கு அஞ்சினேன் என் இயேசு என்னோடு நான் எதற்கு பயப்படேன் என் இயேசு என்னோடு நான் எதற்கு அஞ்சினேன் இயேசு என்னோடு நான் எதற்கு பயப்படேன் என் இயேசு என்னோடு நான் எதற்கு அஞ்சினேன் நான் எதற்கு அஞ்சினேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையே நான் நம்பிடுவேன் ஹல்லேலூயா ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழையே முடியாதப்பா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆமென் உள்ளம் உடைக்கப்படும் போது ஆமென் ஆண்டவரை நம்பி ஆமென் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் நம்மை அந்த சூழ்நிலையின் நடுவில் அவர் நம்மை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார் ஹல்லேலூயா வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்களை ஆமென் அவரை நம்பி உடைக்கப்பட்ட எத்தனையோ பாத்திரங்கள் அவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா யோசேப்பு உடைக்கப்படுகிறான் எதற்காக உடைக்கப்படுகிறான் அவருடைய வாழ்க்கையில தரிசனம் நிறைவேறுகிறதற்காக உடைக்கப்படுகிறான் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எத்தனையோ மனிதர்களை நாம பார்க்க முடியும் அவர்கள் உடைக்கப்படும் போதெல்லாம் அதன் நடுவில் அவர்களை உருவாக்கி கொண்டு வருகிற கர்த்தர் ஹல்லேலூயா உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலையும் நாம் எங்கெல்லாம் உடைக்கப்படுகிறோமோ அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும், ஏதோ ஒரு தேவ திட்டத்திற்காக நாம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை விசுவாசிகளுடைய கரங்கள் மாத்திரம் உயர்த்தி, ஏதோ இடத்துல கர்த்தர் என்னை உடைக்கிறார் என்று சொன்னால், ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் உடைக்கப்படுகிறேன் என்று சொன்னால், ஏதோ ஒரு இடத்துல நான் உடைக்கப்படுகிறேன் என்று சொன்னால், எங்கேயோ ஒரு தேவ திட்டத்தில் என்னை உருவாக்கும்படியாய் இந்த இடத்துல நான் உடைக்கப்பட்ட பாத்திரமாய் காணப்படுகிறேன். ஹல்லேலூயா. உடைக்கப்படும் போது ஒருவேளை நமக்கு வேதனையாய் இருக்கலாம், பாடுகள் பிரயாசமாய் இருக்கலாம். ஆனால் உருவாக்கப்படும் போது ஆமென் மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் மாற முடியும். ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் உடைக்கப்படும் போது அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு சோர்வு வந்திருக்கலாம், அவனுடைய மனதில் தளர்ந்து போய் இருக்கலாம். அவன் உருவாக்கப்பட்ட போது அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறுகிறான். ஹல்லேலூயா. அவன் தனிமைப்பட்ட சூழ்நிலையில் உடைக்கப்படுகிறான். அவனை உருவாக்கின பிற்பாடு ஒரு தேசத்திற்கு அவன் ஆசீர்வாதமாய் மாறுகிறான். ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில் கடந்து வந்த நீங்கள் சில நேரங்களில் தனிமையில் நீங்கள் உடைக்கப்படுகிறீர்களா? தனிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து பாருங்கள். ஆமென். நீங்கள் உடைக்கப்படுகிற அந்த சூழ்நிலை ஆமென் கடந்து போகும். ஒரு நாள் நீங்கள் ஒரு தேசத்திற்கு, உங்க பவனத்திற்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாத பாத்திரமாய் கர்த்தர் உங்களை உருவாக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன்.